ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்ததும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு துருவிய தேங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம். இந்த மாதிரி கலர் வர்றது வரை வறுத்தெடுக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. இதை வேறு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேன்லேயே 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வாசனையாட்டு இருக்கும். 2 கப்பு சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். இது நல்ல சம்பா அவல். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய்லையே நல்லா வறுத்தெடுக்கலாம். அழகாக பொரிஞ்சது மாதிரி வந்துடும். வாயில் எடுத்து போட்டால் பொறுன்னு இருக்கும். அவ்வளோ ஸ்டேஜ் வர்றது வரை நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பொடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2மா நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம வறுத்த தேங்காய் துருவலையும் சேர்த்து லைட்டாக ஒரு பொடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு பவுடர் ரெடி ஆகிட்டு. இதை இப்படியே பிள்ளைங்களுக்கு ஸ்பூன் போட்டும் கொடுக்கலாம். இல்லை உருண்டை பிடிச்சி தான் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதில் உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி டப்பாவில் வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கு கூட உருண்டை பிடிச்சி கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இதை சாப்பிட்டதும் ரொம்ப நேரம் பிள்ளைங்களுக்கு பசியே எடுக்காது. அந்த அளவுக்கு இது பசி தாங்கக்கூடியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.